தவறாக நடந்த விஷயத்திற்காக நன்றி சொல்லாமல் ஒரு நாளையும் முடிக்காதீங்க. இது கொஞ்சம் விசித்திரமாக தோன்றலாம், ஆனா இதை 7 நாட்கள் செய்து பாருங்க, ஏன் என்று நீங்க புரிந்து கொள்வீங்க. பெரும்பாலான மக்கள் கடைபிடிக்கும் நன்றியுணர்வு மிகவும் எளிதானது. நடந்த விஷயங்களுக்கு நன்றி சொல்வது எளிது. நமக்கு கிடைத்ததற்கும் நல்லதாக இருந்ததற்கும் நன்றி சொல்வது எளிது. அதை யாராலும் செய்ய முடியும். ஆனா உண்மையாக மாற்றத்தை உருவாக்குவது நமக்கு வலித்த விஷயங்களுக்கு நன்றி சொல்வதே. ஏனெனில் உங்க வாழ்க்கையில் தவறாக நடந்த ஒவ்வொரு விஷயமும் ஒரு பாடத்தை கற்றுத்தந்தது. ஒரு முழுமையான நல்ல நாள் ஒருபோதும் கற்றுத்தர முடியாத பாடத்தை. தோல்வியடைந்த அந்த திட்டம் எதை மாற்ற வேண்டும் என்று உங்களுக்கு காட்டியது. சரியாக போகாத அந்த உரையாடல் நீங்க உங்களைப் பற்றி அறிய வேண்டிய ஒன்றை வெளிப்படுத்தியது. அமைதியாக இருந்திருந்தால் அது ஒருபோதும் தெரியாது. அந்த இழப்பு அது எவ்வளவு முக்கியமெனவும் நீங்க இழந்த பிறகும் முன்னே செல்லும் திறன் உங்களிடம் இருக்கிறது என்பதையும் காட்டியது. ஒரு முழுமையாக நல்ல நாள் இதை எதையும் செய்யாது. வலி மட்டுமே மாற்றத்தை ஏற்படுத்தும் அளவில் கற்றுத்தரும். ஆகையால் இன்றிலிருந்து தூங்குவதற்கு முன் இதை செய்யுங்க. அன்று நீங்கள் எதிர்பார்த்தபடி போகாத ஒரு விஷயத்தை நினைவில் கொள்ளுங்க. ஒரே ஒன்று போதும். அதை மீண்டும் மீண்டும் நினைத்து வருந்துவதற்கு பதிலாக அமைதியாக உங்களையே கேளுங்க. இது என்னை நான் பார்க்க வேண்டிய எந்த உண்மையை காட்டியது. பிறகு நன்றி சொல்லுங்க. வலிக்கல்ல, அதற்குள் மறைந்திருக்கும் பாடத்திற்கு. இதை 7 நாட்கள் செய்து பாருங்க. இது உங்க பிரச்சனைகளை பார்க்கும் பார்வையை மாற்றிவிடும். உங்க பார்வை மாறும்போது தடையென்று தோன்றியது அது எப்போதும் இருந்தது போலவே வெளிப்படும். ஒரு வழிகாட்டுதலாக. நீங்க இன்றிரவே இதை தொடங்கப் போகிறீர்கள் என்றால் கமெண்ட்ஸில் எழுதுங்க. நன்றி. உங்க வாழ்க்கையின் மிகப்பெரிய பாடங்கள் எல்லாம் சரியாக இருந்த நாட்களிலிருந்து வரவில்லை. அவையெல்லாம் தவறாக இருந்த நாட்களிலிருந்து வந்தது. ஆனால் நீங்க எப்படியோ தொடர்ந்து சென்றீர்கள். நன்றி.